பெண்களுக்கான சீரீஸில் இன்னொரு அற்புதமான ஒரு படம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். லாஸ்ட்டில் நடக்கும் பாருங்கள், அது நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. செம்ம டெஸ்ட்டோட டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி உங்களுக்காக. வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அழகான பெண்கள் அப்படியே காதலோட நினைவுகளில் அப்படியே போயிட்டு மெய் மறந்து இவர் சொல்கிற அந்த காதல் கவிதைகள் கேட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவர் காதல் பற்றி புட்டு புட்டு வைக்கிறாரு. காதல் எவ்வளோ அழகான ஒரு விஷயம், காதல் இல்லாமல் எப்படி யாராலையும் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அப்போது ஒரு பொண்ணோட என்ட்ரி ஆகுது. இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவள் அப்படியே அவர் சொல்ல சொல்ல ஃபீலிங்கோடு பார்த்துன்னு இருக்கிறா. எதுக்கு இவ இவ்வளோ ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறப்போ அவர் சொல்கிறாரு, அந்த காதலில் காயங்கள் எல்லாம் நம்ம மறைப்போம் அப்படின்னு சொல்லும்போது தன் கையில் இருக்கிற காயத்தை அந்த லேடி மறைச்சிட்டு அப்படியே கோவத்தோடு கொஞ்சம் ஃபீலிங்கோட அவரையே ஒத்து பார்த்துட்டு யோசித்து பார்க்குறா. கிச்சனில் சமைச்சிட்டே இருக்கிறா. ஸோ ரொம்ப சந்தோஷமாக சமைச்சிக்கிட்டே இருக்கிறா. சமைக்கிறப்போ யூடியூப்பை பார்க்குறா. ஸோ அதில் சொல்கிற ரெசிபி தான் ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவள் சமைச்சிட்டு இருக்கா. ஸோ நல்லா சமையல் பண்ணி தன் புருஷனை அசத்தணும் அப்படி பிளானிங்கோடு சமைக்கிறா. ரெசிபி அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவளுக்கு ஏதோ தோணுது. டக்குன்னு உப்பு டப்பா எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நகர்த்திட்டு அங்கே ஒரு டைரி ஒழிச்சு வச்சுருக்கா. ஸோ அவள் அதை நல்லா சிரிச்சுக்கிட்டே எடுத்துட்டு ரெசிபி அப்படின்ன உடனே காதல் ரெசிபி அப்படின்னு சொல்லி தலைப்பில் ஒரு அழகான கவிதை எழுதுகிறா. இந்த கவிதையில் காதல் மட்டும் கிடையாது, ஒரு பெண்ணோட ஆசைகள், உணர்வுகள் எல்லாமே சேர்த்து அந்த ரெசிபி அப்படின்ற ஒரு தலைப்பில் கவிதை எழுத டக்குன்னு அந்த ஆள், அதாவது அவன் புருஷன் வந்துடுறா. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி, இவர் வேறு யாரும் இல்லை, எங்கே காதல் பற்றி அவ்வளோ அழகாக சொல்லிகிட்டு இருந்தார் இல்லையா, அவர் தான் வந்துட்டு, என்னடி பண்ணுற, என்ன பண்ணுற, இந்த கன்றாவி எல்லாம் பார்த்து தான் சமைப்பியா நீ, ஏன் உனக்கு ஒழுங்காக சமைக்கலாம் வராதா, வர்றது சமை, இந்த மாதிரி பண்ணி கெட்டு போயிடாத, ஏன் உன் புத்தி இப்படி போகுது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்த. இங்கே பாரு, ஒழுங்காக சமைச்சு டக்கு டக்குன்னு வா அப்படின்னு சொல்லி கிளம்புறப்போ காற்று பயங்கரமாக வீச அங்கே இருக்கிற டைரி அப்படியே காற்றுல பறக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே என்ன இது என்ன இது அப்படின்னு சொல்லி எடுக்க போக அவன் அதில் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்ல, கொடு நான் பார்த்தே தீர்வேன், என்ன அது அப்படின்னு சொல்லி கையிலேருந்து அப்படியே பிடுங்க ட்ரை பண்ண. ப்ளீஸ் விட்டுடுங்க, ஒன்றும் இல்லைங்க அது, ப்ளீஸுங்க ஒன்றுமே இல்லைங்க விட்டுடுங்க அப்படின்னு சொல்ல, விடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கற்று பயத்தோடு அப்படியே சைலண்ட்டாக நிற்க. அந்த காதல் ரெசிபி அப்படின்ற தலைப்பு இருக்கு இல்லையா, அதை படிச்சுட்டு சி ஏன்னா இவ்வளோ கேவலமாக இருக்கிற, உன் புத்தி இப்படி தான் போகுமா, இதெல்லாம் எழுதலாம் நீ பெரிய எழுத்தாளர் ஆகிட முடியும்னு நினைக்கிறியா, இப்படியெல்லாம் இந்த புத்தி இந்த மாதிரிலாம் நீ வச்சுக்காத, ஒழுங்கு மரியாதையாக உன்னோட வேலை என்ன, சமைச்சோமா, வீட்டை பார்த்துக்கிட்டோமா, இதில் மட்டும் புரியுதா, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண அவ்வளோதான், உன்னை ஒழுங்கு மரியாதையாக போ அப்படின்னு சொல்லி அந்த புக்கை தூக்கி விசிறடிக்க அவள் உடனே போயிட்டு அந்த புக்கை எடுக்கிறா. அவள் அங்கேருந்து போன உடனே, நான் என்ன பண்ணாதான் உங்களுக்கு பிடிக்குது, நான் எது பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்காது தானே அப்படின்னு சொன்ன உடனே, என்ன பேச்சு பேசுகிற, என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிற பேச்செல்லாம் வச்சுக்காத, அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா உனக்குன்னு சொல்லி கையை திருப்பி விட்டு, இந்த மாதிரி பேசுவியா, உனக்கு இடம் கொடுத்ததால தானே இவ்வளோ எல்லாம் பண்ணுற, முதல்ல உன்னை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும், அப்போ தான் உனக்கு புத்தி வரும், முதல்ல அந்த டைரியை போடுங்க, அதை பிடிங்கி கிழிக்க, என்னங்க ப்ளீஸ் வேணாங்க, நான் எதுவுமே பண்ண மாட்டேங்க, நான் ஒழுங்காக இருக்கிறேங்க, தயவு செஞ்சு புக் கொடுத்துடுங்க ப்ளீஸ்னு கெஞ்ச, இது இருந்தால் தானே நீ இந்த மாதிரிலாம் பண்ணுன்னு சொல்லி கிழிச்சி அப்படியே அடுப்பில் போட்டு விட்டுட. தன்னோட ஆசை, கனவு, தன்னோட உழைப்பு இது எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி எரிஞ்சு போக அவன் மனசே உடஞ்சி போது கூட சேர்ந்து. என்னடா இது, நம்மளை இப்படி கேவலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம எழுதணும், அதை கூட இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி யோசிக்க இங்கே நமக்கு காட்டுறாங்க. அந்த ஆள் தான் இவர், ரொம்ப நல்லவன் மாதிரி வெளியே பேசிகிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்து யோசித்து பார்க்குறா, வெளியே தான் இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி. அந்த டைமில் அந்த மேக்சினோட ஓனர் அவனும் அந்த மேக்சின் பற்றி சொல்லிவிட்டு, இந்த மேக்சின் பெரிய இடத்துல இருக்குது, ஆனால் சின்ன ஆளுங்களுக்கு கூட நாம் வாய்ப்பு கொடுக்குறோம், அதனால தான் இது இந்த அளவுக்கு இருக்குது அப்படி சொல்லி பேச. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு, அந்த ஆள் இருக்கிறான் இல்லையா, அவங்ககிட்ட நீங்கள் பேசினதெல்லாம் கேட்டு என் புல் அரிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப இதுவாக சொல்ல, அவள் இல்லை என்ன கையில் மட்டும் தான் புல் அரிக்குதா, மனசில் ஆகணும், அப்போ தான் எல்லாமே நமக்கு புரியும் உண்மையாக அப்படி சொல்லி, இங்கே பாருங்கள் இதெல்லாம் எனக்கு தெரியாது, ப்ளீஸ் எனக்கும் எப்படி கவிதைலாம் எழுதணும்னு சொல்லி கொடுங்க அப்படின்னா, கற்றுக்கணுமா அப்படின்னா வா நான் உனக்கு எல்லாமே கற்றுத்தரேன், ஆனால் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி இது எல்லாமே பொண்டாட்டி நின்று கேட்டுட்டு பார்த்துட்டு
பார்த்துட்டே இருக்கிறா. அவன் மனசு கஷ்டப்படுது. சரி நம்ம இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நேராக வந்து தனியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டேன். அந்த மேக்சினோட ஓனர் இருக்கா இல்லையா, இவன் பேர் அர்ஜுன். இவன் பேர் வேறு, ஆனால் நம்ம அர்ஜுன் சொல்லி சொல்லலாம். ஸோ அவன் வந்து என்ன மேடம் இங்கே உட்காந்து இருக்கிறீங்க அப்படின்னா, சும்மா தான் உட்காந்து இருக்கிறேன் அப்படின்னா, ஏன் நிறைய பேர் இருந்தால் உங்களுக்கு பிடிக்காத அந்த இடத்துல இருக்கிறதுக்கு, எனக்கும் அப்படி தான் ஆச்சு, அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அவளும் சிரிக்கிறா. சிரிச்சிட்டு நல்லபடியாக கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க. அப்போ என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள், எனக்கு வந்து நிறைய புது புது ஆளுங்க யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல கதை எழுத தெரியுமோ, போய்ட்ரி பண்ண தெரியுமோ, அவங்க எல்லாருமே வந்து என் மேக்சினில் சேரணும், அவங்களோட கதையெல்லாம் நான் வந்து போடணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை அப்படின்னு சொல்ல அவள் அப்படியே சந்தோஷமாக கேட்குறா. ஏன்னா இவ்வளோ வந்து கதையெல்லாம் எழுதுறா இல்லையா, ஸோ தனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாளோ என்னன்னு தெரியல. என்ன ஆச்சு உங்களுக்கு, நான் சொல்கிறது கேட்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே வெளியே மனசு கஷ்டமாயிட்டு ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்க. அவனும் பார்க்குறான், அர்ஜுன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒன்றும் இல்லை, அவனோட புருஷன் இருக்கா இல்லையா, அவன் அந்த பொண்ணு கூட காரில் போயின்னு இருக்கிறான். ஸோ அதை பார்த்து தான் அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறா. கிட்டத்தட்ட அழுகிற ரேஞ்சுக்கு போகிறா. எந்த அளவுக்கு மரியாதையாக டோர் ஓப்பன் பண்ணி அந்த பொண்ணை உட்கார வச்சு, தான் பொண்டாட்டிக்கு அந்த அளவுக்கு மரியாதை அவன் கொடுக்க மாட்டான். பட் இந்த மாதிரி பண்ண என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை, என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னார் இந்த மாதிரி வெளியே போகணும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு சரி நானும் கிளம்புறேன், டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்ல, சரி உங்களுக்கு தப்பாக தெரியலன்னா நான் என்னோடய 2 சக்கர வண்டியில் உங்களை கொண்டு போய் விடட்டுமா அப்படின்னு சொல்ல, ஐயோ இல்லை எனக்கு போக வழி தெரியும்னா, இதில் போய் எனக்கு வழி தெரியாததுக்காகலாம் நான் கூப்பிட்டுன்னு போகணுன்னு சொல்லலை, நான் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேனே அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னா என்னை கேஃபேக்கு கூப்பிட்டுன்னு போகிறீங்களா அப்படின்னு சொல்ல, காஃபியெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, என்னது டீ வேணா குடிங்க அப்படின்னு சொல்ல, அவளுக்கு சிரிப்பு வருது. சரி அப்படின்னு சொல்லி அவன் பார்க்குறான், இவ எதுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கிறா அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவள் வந்து ஃபீலிங்லேயே இருக்கிறா. அவன் சொன்னா இல்லையா, அந்த விஷயத்தையே நினச்சிட்டு இருக்கிறா. என்னங்க ஆச்சு, ஏன் சைலண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுன் கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அர்ஜுன் முன்னாடி போனோன்னா அப்படி சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் அர்ஜுன் கொண்டு போய் அவளை ட்ராப் பண்ணிவிட்டு, மேடம் அப்படி சொல்லி, இங்கே பாரு மேடம் எல்லாம் கிடையாது, என் பேர் பிரியா அப்படின்னு சொன்ன உடனே, ஓகே பிரியா, நான் பிரியானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, ரொம்ப தேங்க்ஸ் கொண்டு வந்து விட்டதுக்கு, எனக்கு டீ வாங்கி கொடுத்ததுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறா. அர்ஜுன் சைலண்ட்டாக நின்று அவளையே பார்த்துட்டு இருக்கிறா. ஆண்கள் மயங்க ரொம்ப டைம் ஆகாது இல்லையா, ஸோ அவன் வந்து அப்படியே நின்று சைலண்ட்டாக பார்த்துன்னு இருக்கிறான். அவளும் திரும்பி பார்க்குறா. ஆனால் அவளுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. சரி ட்ராப் பண்ணிட்டா, அது வரைக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. டக்குன்னு ஏதோ சவுண்ட் வருது, நின்றுறா. பார்த்தா ஷாக் ஆகிடுறா. அப்படியே என்னன்னா, வீட்டுக்கு வெளியே தெருவில் காருக்குள்ளே அவனோட புருஷனும் அந்த பொண்ணு ட்ராப் பண்ண கூப்பிட்டுன்னு போனான் இல்லையா, அவங்க 2 பேர் வந்து ரொம்ப ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அவளுக்கு தூக்கி வாரி போடுது. சரி இதுக்காகவா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், எல்லாமே தாங்கின்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அப்படியே ஃபீலிங்கில் வீட்டில் உக்காந்துட்டு இருக்கிறா. சரி டீ காஃபியாவது குடிக்கலாமேன்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்கிற டைமில் மெசேஜ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, புது எழுத்தாளர் யாராக இருந்தாலும் உங்கள் எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ். உங்களுக்கு கதை எழுத தெரியும், போய்ட்ரி தெரியும் அப்படின்னா எங்கள் மேக்சினுக்கு எழுதி அனுப்புங்க, நாங்கள் கண்டிப்பாக அதை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணியிருக்கிறா பிரியாவுக்கு. உங்களுக்கு ஏதாவது புது அந்த மாதிரி எழுத்தாளருங்க தெரிஞ்சால் சஜஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அது ஏன் நாமளே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேப்பர் பென் எல்லாமே எடுத்துகிட்டு, கண்டிப்பாக என் மனசில் இருக்கிறது நான் எழுதியே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவள் கதை எழுத ஆரம்பிக்கிறா. மாலை நேரம் நெருங்க நான் என்னுடைய அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு அவனுக்காக காத்து கொண்டிருக்க, மெதுவாக நடக்க நான் தனிமையில் இருந்ததால் என் கொலுசு சத்தம் மட்டுமே அந்த வீட்டில் கேட்டது. சிறிது நேரத்திலேயே அவனும் தன்னுடைய அலுவலகம் வேலை முடித்துவிட்டு வீட்டுக்குள் வந்து விட்டான். நேராக என் அறைக்குள் வந்தான் என்னை தேடி. நானும் ஜில்லென்று வீசிக்கொண்டிருந்த காற்றில் அசையும் துணி பக்கம் நின்று அவனை ரசித்து கொண்டிருந்தேன். அதை நகர்த்தி அவனை பார்க்க அவன் என்னை மெய் மறந்து பார்த்து கொண்டிருந்தான். அதற்கு காரணம் என் மீது வீசிய நறுமணம்தான். அவன் யோசித்து கொண்டிருக்கிறான், இது என்ன மனமாக இருக்கும் அப்படி என்று. ஆனால் நான் அன்று எந்த விதமான வாசனை திரவியம் உபயோகிக்கவில்லை. இது ஒரு பெண்ணின் மனம். ஒரு பெண் மிகவும் சந்தோஷமாக இருந்தால் அவள் மீது வீசும் இந்த மனம்தான் அந்த அறை முழுக்க வீசியது. அதில் அவன் மயங்கிவிட்டான். அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நானும் அவன் அருகில் சென்று அவன் முகத்தை மிகவும் பாசமாக தொட்டேன் என் கைகளால். பிறகு ஏக்கத்துடன்,
அவனை நான் பார்க்க அதே ஏக்கத்துடன் அவனும் என்னை பார்த்தான். அவனும் மிகவும் பாசமாக என் முகத்தில் கையை வைத்தான். பிறகு நான் மிகவும் சந்தோஷமாக ஆனந்தமாக அந்த நிமிடத்தை பிறகு அவன் மீது நான் கையை வைத்தேன், அவனை தொட்டேன் அப்படின்னு இந்த கதையை முடிக்கிறாங்க. எழுதி முடிச்சிட்டா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லியெல்லாம் எதுவுமே இல்லை. இவ்வளோ தான் அவள் எழுதினது. எழுதி முடித்த உடனே நேராக அர்ஜுன் கிட்ட தான் போகிறான். ஏன்னா அவன் மேக்சினில் போடுறேன் அப்படின்னு சொன்னான் இல்லையா. ஸோ எடுத்துன்னு போய் காமிச்ச உடனே அவள் அப்படியே என்ன சொல்லணும்னு தெரியாமல் சைலண்ட்டாக படிச்சுன்னு இருக்க. இவள் அப்படியே பார்க்குறா, பதட்டமாக காஃபி குடிச்சின்னு இருக்கிறா. என்ன சொல்ல போகிறானோ, என் கதையை பிடிக்குமா பிடிக்காதோ, ஏதோ தப்பாக நினச்சிப்பானா அப்படி சொல்லி அவன் படிச்சுட்டு கேட்குறான், ஆர் யூ ஷுர் பிரியா, இந்த கதை தான் உங்ககிட்ட இருக்கா, இந்த கதை தான் போடணும் அப்படின்னு நினைக்கிறியா, வேறு ஏதாவது கதை இருக்கா, நல்லா யோசித்து சொல்லுன்னா, ஏன் இந்த கதை நல்லா இல்லையா அப்படின்னு சொல்ல. அப்படிலாம் இல்லை, நான் ஜஸ்ட்டு கேட்குறேன்னா நீ ரொம்ப அசிங்கமாக இருக்கா அப்படின்னு சொல்ல. சேச்சா அப்படி இல்லை, ரொம்ப ஓவராக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நான் இந்த மாதிரி கதை எழுதுறது எக்ஸெப்ட் பண்ண முடியாது இல்லை. ஏன் ஒரு வீட்டில் இருக்கிற பொண்ணு இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாதா? ஆனால் இல்லை பிரியா, நான் அந்த மாதிரி சொல்லலை. பொண்ணுங்க இந்த மாதிரி எழுதவே மாட்டாங்களே. ஆனால் ஆமாம், ஆண்கள் தானே எழுதுவாங்க. ஏன்னா ஆண்கள் எழுதுகிற எல்லா கதையிலையும் அவங்களோட ஆசை, அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் எழுதியிருப்பாங்க. பொண்ணுங்களுக்கு எந்த ஆசையும் கிடையாதா? பொண்ணுங்களுக்கு எந்த ஃபீலும் கிடையாதா? அவங்களுக்கு எவ்வளோ கனவு, எவ்வளோ ஆசை உங்களுக்கெல்லாம் தெரியுமா? ஆனால் ஆண்கள் அது எல்லாமே பெண்களை முன்னேற விடுறதில்ல, அதெல்லாம் சொல்லக்கூட விடுறதில்ல. எத்தனை பொண்ணுங்க தான் ஆசை தன் மனசுலேயே வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. அந்த எல்லா பொண்ணுங்க சார்பாக நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். அதை வச்சு தான் நான் இந்த கதை எழுதினேன். இது போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆண்கள் படிப்பாங்க. ஆண்களுக்கு பெண்களோட அந்த ஃபீலிங்ஸ், அந்த ஆசை, அந்த கனவு, அவங்களோட அன்பு, இது எல்லாமே அவங்க எதுக்காக ஏங்குறாங்க, இது எல்லாமே அவங்களுக்கு புரியும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி எழுதினேன். ஓகே, ஆனால் நீ எழுதுனா உன் பேர் கெட்டு போயிடுமே அப்படின்னா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் எழுதி கொடுக்குறா. பிரியா கிடையாது, வேறு பேர். இந்த பேரில் தான் இதுக்கப்புறம் இந்த கதைகள் வரும் அப்படின்னு சொல்ல, அவனும் சிரிச்சுக்கிட்டு சரி அப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்ல அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஷராரத் பாய் அப்படின்ற பேர் இவளது புதுசாக. ஏகப்பட்ட பெண்களோட ஆசை, கனவு, அவங்களோட லவ்வுக்காக எந்தளவுக்கு ஏங்குறாங்க, இது எல்லாமே ஒவ்வொரு கதையாக அவள் எழுத ஆரம்பிக்கிறாள். அதே மாதிரி அந்த கதை படிக்கிறதுக்காகவே அந்த மேக்சின் அதிகமான ஆளுங்க வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவளும் கதை எழுதி எழுதி அர்ஜுன் அவனும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. எல்லாமே சொல்கிறா, இந்த மாதிரி எழுதியிருக்கிறேன், அந்த மாதிரி எழுதியிருக்கிறேன்னு சொல்லி அவங்களும் அந்த இதில் போட்டுகிட்டே இருக்க. அது நல்லா ரீச் ஆகுது. வீட்டில் அவன் புருஷன் ஏதோ படிச்சுட்டு இருக்கிறான், அதே மேக்சின் தான். ஸோ அவள் ஒழிஞ்சு பார்த்துன்னு இருக்கிறான், என்ன படிச்சுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி. அவன் அதை வச்சுட்டு போன உடனே குடுக்குடுன்னு ஓடி போயிட்டு எடுத்து பார்த்தா அந்த இடத்துல பின் பண்ணியிருக்கு. என்ன கதையாக படிச்சுட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்க ஷாக் ஆகிடுறா. இவளோட கதை தான் அவன் இவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருந்திருப்பான். அதை பார்த்த உடனே இவளுக்குள்ளே ஒரு ஹோப் உருவாகுது. ஸோ இந்த கதையெல்லாம் படிக்கிறான்னா கண்டிப்பாக ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரியும், கண்டிப்பாக என்னோடய அன்பு அவனுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் அந்த புக்கை கட்டி பிடிச்சிக்கிறா. அடுத்த நாள் நமக்கு காட்டுறாங்க, அர்ஜுன் கதவு தட்டினே ரொம்ப நேரமாக தட்டுறான், யாருமே திறக்கல. அப்போ என்ன சொல்கிறான்னா, பிரியா கதவு தரு, நம்ம மேக்சின் ரொம்ப அதிகமாக சேல் ஆகிருக்கு, அதுக்கு முக்கிய காரணம் நீ கூட தான், அதனால் உனக்கு ஸ்வீட் கொண்டு வந்திருக்கிறேன், கதவு தரு அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் தட்டி யாருமே திறக்கல. அப்படி சொல்லி அவன் போக பார்க்குறான். கொஞ்ச நேரத்தில் கதவு திறக்கிறா. பார்த்தா அவள் முகத்தில் எல்லாம் காயங்கள் இருக்குது. அது பார்த்த உடனே அப்படியே அவன் ஷாக் ஆகிடுறான் அர்ஜுன்னு. அவள் பார்த்த உடனே அப்படியே அவளுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் அழுக ஆரம்பிச்சிடுறா. கண்ணிலேருந்து பலபலன்னு தண்ணி போது. கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறாங்க, உள்ளே உட்காந்துன்னு இருக்கிறாங்க. ஸோ எப்போதுலேருந்து இதெல்லாம் தாங்கின்னு இருக்கிற அப்படின்னா 10 வருஷம் இல்லை அதுக்கு மேலே கூட இருக்கலாம், எனக்கு தெரியல, மறந்தே போச்சு. ஆனால் நான் இவ்வளோ பெரிய முட்டாள் உனக்கு தெரியுமா? இப்போ கூட நான் என்ன சொல்ல நினச்சேன், என்னோடய கதையெல்லாம் படிக்கிறான், அதனால் கண்டிப்பாக என்னோடய ஃபீலிங்ஸ் அவன் புரிஞ்சிப்பான் அப்படின்னு நான் நினச்சேன். அவன்கிட்டேருந்து அந்த லவ், ஒரு பொண்ணு எந்த மாதிரியான லவ் எதிர்பார்ப்பா, ஆசைகள் எதிர்பார்ப்பா, அது எல்லாமே நான் அவன்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோ பெரிய முட்டாள் இல்லை நான் அப்படின்ன உடனே அவன் கை வைக்கிறான் மேலே. வச்ச உடனே அப்படியே அவன் சைலண்ட் ஆகிடுறா. அப்படியே அவனை பார்க்க அவனுக்கு எம்பாரசிங்காக இருக்குது. ஐயோ என்னடா இது, நம்ம அந்த மாதிரி கை வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் சமாதானம் படுத்த அந்த மாதிரி வச்சுருப்பான். ஸோ அவள் அப்படி பார்த்த உடனே தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி பிரியா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஏஞ்சிக்கிறான். வெளியே போக போகிறான். அந்த டைமில் டக்குன்னு அவள் குரல் கொடுக்குறான், நில் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர. சாரி அப்படின்னு கேட்க அப்படி கிட்ட போயிட்டு வாயை பொத்திடுறா.
சாரியெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஏக்கம், அவளோட கஷ்டம் இது எல்லாமே அவளால் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிட்டா. ஸோ அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்போ அவள் வந்து என்ன எதிர்பார்க்குறான்னா ஒரு ஆறுதல் தேடுறா. ஸோ அவள் கையை பிடிச்சிட்டு அப்படியே ஆறுதல் அப்படியே படுத்துக்கிறா, அழுறா. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவளோட நிலமை பார்த்து. ஸோ டக்குன்னு அவளோட கண்ணெல்லாம் தொடச்சி விடுறான். தொடச்சி விட்டுட்டு கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு எந்த வார்த்தை எதிர்பார்ப்பாளோ அந்த வார்த்தை அந்த அர்ஜுன் சொல்கிறான். சொல்லிட்டு அப்படியே ரொம்ப பாசமாக அவளை மடியில் தூக்கிட்டு வர அப்போ கூட அவள் அப்படியே அந்த நெஞ்சு மேலே சாஞ்சிக்கிட்டு அந்த அன்பான ஆறுதலை தேடுறா. கிடைக்க வேண்டிய இடத்துல கிடைக்காததால் தேவையில்லாத இடத்துல இந்த ஆறுதல் இவ தேட வேண்டியதாக போகுது. இவ பண்ணது தப்பா சரியா அப்படின்னு சொல்லி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ 2 பேரும் ஒன்றாயிடுறாங்க. அவங்க 2 பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. மெயினாக அந்த பொண்ணுக்கு சந்தோஷம் அவ்வளோ இருக்குது. இப்போது கொஞ்ச நாள் கழித்து நமக்கு காட்டுறாங்க அவங்க 2 பேர் இதே மாதிரி ஒன்றா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது பிரியா அர்ஜுனை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, எதுக்குமா தேங்க்ஸ் அப்படின்னா, இந்த லவ், மரியாதை, பாசம் இது எல்லாமே என்னன்னே மறந்துட்டேன். நான் ஒரு பொண்ணு, எனக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது அப்படின்றதே நான் மறந்துட்டேன். இது எல்லாமே உன்னால தான் எனக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கு, அதுக்கு தான் அப்படின்ன உடனே ரொம்ப பாசமாக அவன் நெத்தியில் மொத்தத்தை கொடுக்குறான். ஸோ கொடுத்துட்டு நெருங்க போகிறான். அந்த டைமில் அடிக்குது பாருங்க ஒரு ஷாக்கு. டமால்னு கதவு திறக்குது. யார் அப்படின்னு பார்த்தா 2 பேரும் ஷாக் ஆகிடுறாங்க. வேறு யாரும் இல்லை, இவளோட புருஷன். அவன் வர்றது பார்த்த உடனே அர்ஜுன் டக்குன்னு சோஃபா கீழே விழுந்துடுறான். அதாவது அந்த இடத்துல உக்காந்துடுறான். அவள் அப்படியே பேரிஞ்ச மாதிரி நிற்கிறா. ஆனால் இவன் அவங்களோட லக்கா இல்லை இவனோட முட்டாள்தனமாக தெரியல, குடிச்சிட்டு வந்திருக்கிறான். ஸோ அவனுக்கு எதுவுமே தெளிவாக தெரியல. என்னடி பண்ணிகிட்டு இருக்கிற இந்த மாதிரி நின்றுட்டு அப்படின்னு சொல்ல, சைலண்ட்டாக இருக்க இந்த அர்ஜுன் பையன் சும்மா இருக்காமல் அவள் காலில் கீழே இருக்கிறான் இல்லையா. ஸோ சிக்கலை கம்மூட்டின்னு இருக்க அவள் சைலண்ட்டாக சிரிச்சிட்டு இருக்கிறா. என்ன சொல்ல முடியும், அப்படியே சிரிக்க. அவன் புருஷனை பார்த்து அவனுக்கு கடுப்பாகுது. என்னடி எதுக்கு சிரிச்சின்னு இருக்கிற, பைத்தியம் பிடிச்சிச்சு அவனுக்கு, என்னாச்சு உனக்கு, எதுக்கு இந்த மாதிரி பண்ணின்னு இருக்கிற, போ உள்ள போ அப்படின்னு சொல்ல. அப்போ கூட அவள் சிரிச்சிட்டு சைலண்ட்டாக நிற்க. ஏன்னா அவளுக்கு அதெல்லாம் திட்டெல்லாம் பழகிச்சு. அர்ஜுன் பார்க்குறான் சிரிக்கிறாளா அப்படின்னு சொல்லி மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சிக்கலை கம்மூட்ட. அவன் போடி போய் சாப்பாடு வைடி அப்படின்னு சொல்லி கத்த. நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிடுங்க, நான் சாப்பாடு வைக்கிறேன். இதெல்லாம் சரி, நீ எதுக்கு இழிச்சின்னு இருக்கிற, போ இங்கேருந்து, உனக்கு பார்த்தாலே எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்ல. அப்போ கூட அவளுக்கு ஒரு விஷயமாகவே தெரியல. அவள் சைலண்ட்டாக இருக்கிறா. ஏன்னா அவளுக்கு தேவையான அன்பு கிடைச்சிடுச்சு. ஸோ இப்போது இவன் புருஷனோட இந்த வெறுப்பு எல்லாம் இவளுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. அவன் போன உடனே அர்ஜுனை பார்த்து அப்படியே ஒரு பெருமூச்சு விடுறா. இப்போது மறுபடியும் நமக்கு காட்டுறாங்க, அவள் கதை எழுதின்னு உக்காந்துன்னு இருக்கிறா. அப்போ அவள் சொல்கிறா, நான் பண்ணது சரின்னு சொல்லலை, ஆனால் நான் என்னோடய சந்தோஷத்தை தான் நான் தேர்ந்தெடுத்தேன். நீங்கள் என் இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவீங்க, எனக்கு வேறு வழி தெரியல. இப்படி இருந்திருந்தா நான் இருந்திருப்பேனா அப்படின்ற எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால தான் என் சந்தோஷத்தை நான் தேடி எடுத்துக்கிட்டேன். நான் பண்ணது சரியா தப்பா நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பதிலை நம்மக்கிட்டே விட்டுடுறா. ஸோ இதுக்கான பதில் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். கமெண்ட்டில் முடிஞ்சால் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.